பிரபல தெலுங்கு இயக்குனர் நாக் அஸ்வின் இயக்கத்தில் பிரபாஸ், கமல்ஹாசன், அமிதாப் பச்சன், தீபிகா படுகோன், பசுபதி என பலர் நடிக்க கடந்த மாதம் 27ஆம் தேதி பிரம்மாண்டமாக வெளியான படம்தான் கல்கி 2898 ஏடி. இப்படம் ஃபேண்டசி கதைக்களத்தில் வெளியாகி தற்போது ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. ஏற்கனவே பிரபாசன் நடிப்பில் வெளியான ஒரு சில படங்கள் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்த பொழுதும் தற்போது வெளியாகி இருக்கும் கல்கி திரைப்படம் அவருக்கு வெற்றி படமாக மாறியிருக்கிறது. அதன் காரணமாக கல்கி திரைப்படம் வெளியான 4 நாட்களிலேயே உலக அளவில் 555 கோடிக்கு மேலாக வசூலித்திருப்பதாக தயாரிப்பு நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்து ரசிகர்களை குஷிப்படுத்தியிருக்கிறது. இதன் மூலம் முதல் 4 நாட்களில் அதிக தொகையை வசூலித்திருந்த ஷாருக் கானின் ஜவான் திரைப்படத்தின் 517 கோடி என்கிற வசூலை முறியடித்து தற்போது முதலிடத்தை பிடித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 5 நாட்கள் முடிவில் உலக அளவில் கிட்டத்தட்ட 700 கோடி வரை வசூலித்திருப்பதாக பாக்ஸ் ஆபீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நாளை வெளியாகும். இப்படி நாள்தோறும் 100 கோடிக்கு மேலாக குவித்து வரும் இப்படம் கூடிய விரைவில் 1000 கோடியை கடந்து புதிய சாதனையை படைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சரி, நம்மளே இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நியூஸ் இன்ஃபோ தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.